இந்திய அரசியலமைப்பு டாபிக் 10 யூனியன் லெஜிஸ்லேச்சர் பகுதி 3 லோக்சபா மக்களவை. லோக்சபா வந்து கண்டினியூங் சேம்பர் கிடையாது, அது இது தொடர்ச்சியான சபை இல்ல. ரீஎலெக்ஷன்ஸும் எத்தனை முறை வேணாலும் நடத்தலாம். இதோட கால எவ்வளவு அப்படின்னா டேர்ம்ஸ் எவ்வளவு அப்படின்னா பதவிக்காலம் 5 வருடம். மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும், உறுப்பினர்களுக்குரிய மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 25 வயது இருக்கணும். ஸ்பீக்கர் சபாநாயகர் யாரு அப்படின்னா ஸ்ரீ ஓம் பிர்லா. டெப்டி ஸ்பீக்கர் கரண்ட்லி வந்து டெப்டி ஸ்பீக்கர் வந்து கிடையாது. இதுல என்னென்ன செஷன்ஸ் இருக்குன்னா பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன். ராஜ்யசபா மாதிரியே தான் இதுலயும் இந்த 3 செஷன்ஸும் நடக்கும், எல்லாம் ஒட்டுக்கா தான் நடக்கும். பிப்ரவரி டு மே வந்து என்ன செஷன் பார்த்தோம்னா பட்ஜெட் செஷன். ஜூலை டு செப்டம்பர் மான்சூன் செஷன். வின்டர் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். dissolves automatically dissolved by the president at any time on the advice of prime minister. அதாவது இந்த மக்களவையை எப்ப வேணாலும் கலைக்கலாம். எப்படி கலைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமரோட அறிவுறுத்தல் படி பிரசிடென்ட் வந்து இந்த மக்களவையை எப்ப வேணாலும் கலைக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி பீரியடா இருக்கு அப்படின்னா இந்த எமர்ஜென்சி பீரியட் மட்டும் இந்த 5 இயர்ஸ் டேர்மா 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா வந்து 6 மாசத்துக்கு மேல, அதாவது எமர்ஜென்சி எண்ட் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த லோக்சபா அந்த கமிட்டி வந்து என்ன ஆகாது, அந்த கூட்டத்தொடர் வந்து அப்படி கண்டினியூ ஆகாது. இன்கேஸ் இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்தாலோ இல்ல பிரைம் மினிஸ்டரோட பதவியிலிருந்து ரிசைன் பண்ணாலும் என்ன ஆகும், திரும்ப வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கும்.